திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்தில் தெருநாய் கடித்ததில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். இதுபோன்ற சம்பவம் தொடர்கதையாக நடந்து கொண்டே இருக்கிறது. தற்பொழுது படுகாயம் அடைந்தவர்களின் நிலைமை என்னவாக உள்ளது? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நாடு முழுவதும் கால்நடைகளால் நாளுக்கு நாள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்படும் சம்பவம் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் இன்று மதியம் திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்துக் கொண்டிருந்த இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் என 20க்கும் மேற்பட்டவரை அங்கு சுற்றி திரிந்த தெரு நாய்கள் கடித்து குதறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாய் கடித்ததில் காயமடைந்த 20 நபர்களில் 15 பேர் திருக்கோவிலூர் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களுக்கு ரேபிஸ் தடுப்பு ஊசிகள் போடப்பட்டு அவர்கள் உள்நோயாளியாக அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஒரு சிலர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருக்கோவிலூர் நகராட்சியில் தினசரி பொதுமக்களை நாய் கடிப்பதும் அதேபோன்று சாலையில் கால்நடை குறிப்பிடுவதால் வாகன விபத்துகள் நடைபெறுவதும் வாடிக்கையாகி வருகிறது. இந்த நிலையில் திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்தவர்களை நாய் கடித்த சம்பவம் இப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.